Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. அவங்க வந்து பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அப்படின்னு சந்தோஷப்படணும். நான் கேட்டுட்டு இருக்கேன் ஆக்ஷன்ங்கிறாங்க. ஆத்தாமன் கோயிலே தான் என்னுடைய முதல் படம். அதுல ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து புள்ளையாருக்கு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து புள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணணும். குடம் பிடிக்க தெரியல. தமிழ் படம் நான் இங்க சுத்திட்டு இருந்த நேரத்துல அந்த ஆஃபர் வந்ததுனால பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனேன். மெயினான ரீசன் அந்த படம் பண்றதுக்கு என்னன்னா, குழந்தை பெத்துட்டு கெத்தா செக்ஸியா இருக்கும் அப்படின்னு ஒரு பெருமை அடிச்சுக்கிறதுக்கு தான். சந்தானம் வந்து மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ஐ சா இன் ரீசன்ட் டைம்ஸ். வெளியே வந்தா ஒரு 10 minutes 15 minutes தான் இருக்கலாம். அதுக்கப்புறம் அது மெதுவா அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். திருப்பி ஓடணும் ஏசிக்கு. இன்னைக்கு வந்து சினிமா வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பட் கமல்லாம் உடல் வருத்திங்க. ஸ்விம் சூட்ல ஏதாவது பிக்சர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சங்கர் சார் ஆபீஸ்ல இருந்து. பிலிமி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகை கஸ்தூரி அவர்கள் தான் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக இருக்காங்க. வணக்கம் மேம். ஹாய், வணக்கம். 80s இருந்து பாத்துட்டு வரோம். அதுவும் வந்து வாய்ப்பு இல்ல. 80s இருந்து நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்ல. என் முதல் படம் 92ல தான் ரிலீஸ் ஆச்சு. ஓகே ஓகே. 90s அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து 80sல நீங்க பிறந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நான் பள்ளிக்கூடத்துல இருந்தேன். எத்தனை வயசுல மேம் நடிக்க வந்தீங்க? 16. நான் 16ல நாங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சோம். 17ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. தென் ஃபர்ஸ்ட் படம் வந்து கஸ்தூரி ராஜா சார் தான் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அவர் பிறந்த நாள். வாவ், செம்ம. என்ன ஒரு கோஇன்சிடென்ட்ல. ஓகே, எப்படி அவர் கண்ணுல பட்டீங்க நீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் ஒரு படம் என்ன கண்டுபிடிச்சது ராஜ்கிரண் சார். அவரு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் டேக் ஆஃப் ஆகல. ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் எடுத்த படம் தான் என் ராசாவின் மனசுல. ஓகே ஓகே. அதுலதான் மீனா அது கஸ்தூரிராஜா. ஆமா, அந்த ரோல் நான் பண்ணிருக்க வேண்டியது. அப்ப எனக்கு எக்ஸாம் 12th எக்ஸாமா ஏதோ, சோ என்னால பண்ண முடியல. அதுக்கு அடுத்த படம் கஸ்தூரிராஜா சார் நமக்கு ஆஃபர். ஓகே ஓகே. சோ சினிமால நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நீங்க சினிமாக்குள்ள வந்தீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. நான் உங்களை மாதிரி காம்பேரா தான் இருந்தேன். சோ எல்லா சினிமா நிகழ்ச்சிகள், கார்பரேட் லான்ச்சஸ், ப்ராடக்ட் லான்ச்சஸ், அதுக்கெல்லாம் நான் தான் அப்போ எம்சி. சோசியல் மீடியா இல்லாத காலத்துல நான் நிறைய எம்சி ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அது வழியா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா நடக்கும் பொழுது இட் ஹேப்பன் இன் 1990. அப்போ அதுல வந்து ஐ வாஸ் த எம்சி. ஓகே. அங்க பார்த்து அப்படி ஆரம்பிச்சதுதான். சோ வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க அப்போ? இல்ல அதெல்லாம் பெரிய நிறைய டிஸ்கஷன் ஆச்சு. சினிமா டச் இல்லாத ஃபேமிலில இருந்து வரணும். நான் மாடலிங் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தேன். எம்சி மாடலிங் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா தெரியல. பட் சினிமாங்கிறது வந்து இப்ப மாதிரி ஓப்பனா இல்ல. ரொம்ப இப்பவே தேங்க்ஸ் டு இர்ரெஸ்பான்சிபிள் சோஷியல் மீடியா, சில யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு லைக்ஸ் வேணுங்கிறதுக்காக நிறைய குப்பைய பேசுறாங்க. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ நடிகர் நடிகைகளே வந்து அவங்களே வந்து தே ஆர் அக்சசிபிள் டு த ஃபேன்ஸ். அவங்களே ஒரு யூடியூபோ இல்ல ஒரு இன்ஸ்டாவோ வச்சிருக்கிறதுனால முன்ன மாதிரி பொய்ய மட்டும் கிசுகிசுவ மட்டும் நம்பி ஃபேன்ஸ் இல்ல. பட் என்னோட டைம்ல 90sல அவ்வளோ ஓப்பன் கிடையாது. சினிமா நடிகைகள்னா கண்டிப்பா ஸ்டிக்மாலாம் இருந்தது. ஸோ ரொம்ப பயப்பட்டாங்க. அண்ட் நான் இன்னொன்னு, நான் கோல்ட் மெடலிஸ்ட், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 10th. இல்ல என்ன டிகிரி? 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸோ ரேங்கருங்கிறதுனால ஐஏஎஸ் ஆவேன் அப்படின்னு தான் வீட்டுல எங்க அத்தை ஐஏஎஸ், அதே மாதிரிதான் நானும் ஆக போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து சினிமால நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க ஒரே அதிர்ச்சி எல்லாருக்கும். படிக்கிறத விட்டுட்டு நடிக்கிறதாவது அப்படின்னு. ஸோ ஒன்லி நானும் எங்க அப்பா வந்து ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு கொஞ்சம் லிபரல் இருந்தேன். மற்றவங்க எல்லாரும் எதிர்தான்.
ஓகே ஃபைன். ஸோ ம். இதெல்லாம் தாண்டி சினிமால நடிக்க வந்துட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கேமரா முன்னாடி வந்து நின்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது உங்க ஹீரோ கூட அப்படியே? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, ஆ, ஒரு படம் ராஜ்கிரண் சார் ஆமா எடுத்தாரு. ஆமா. ராமராஜன் தான் ஹீரோ பிளஸ் டைரக்டர். ஓகே. அவர் வந்து அந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன் ஒண்ணும் கிடையாது. நடந்து ஓடி வந்து சிரிக்கணும், வெக்கப்படணும், இவ்வளவுதான். ஆ, நான் ஏற்கனவே டான்சர், 1000 முறை நான் வெக்கப்பட்டிருக்கேன் ஸ்டேஜ்ல, ஓகே அப்படிலாம். ஓகே. பட் அந்த நிமிஷத்துல ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதும் நான் இப்படி ஓடி வரணும். அங்க அங்க நின்றுட்டு இருக்கணும், ஓடி வர்றது கூட இல்ல. ஆ, அங்க டோர்ல வந்து இப்படி டோர்ல சைட்ல நின்றுட்டு கேட்டுட்டு இருக்கணும். ம், அவங்க வந்து பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் ம். அப்படின்னு சந்தோஷப்படணும். ஓகே, நான் வந்து இப்படி இப்படி கேட்டுட்டு இருக்கணும், ஓகே. ம், அப்படின்னு சிரிக்கணும், இவ்வளவுதான். ஓகே. நான் கேட்டுட்டு இருக்கேன், ஆக்ஷன்ங்கிறாங்க ம். அப்படின்ற. சிரிப்பே வரல, டென்ஷன் ஆ, ஒண்ணுமே. எல்லாரும் பாக்குறாங்க. ம். தாவணி கசகசக்கு இருந்தது, மேக்கப் முடியல, மூஞ்செல்லாம் மேக்கப் போட்டு ஓகே அது ஏதோ சிமெண்ட் போட்ட மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. ஓகே. ஏதோ ஆ, அவ- சிரிக்கவே வரல. ஓ, திட்டிருப்பாங்கல்ல. கடைசியில கடைசியில ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour என்னோட மன்றாடினாங்க. ஆ, ரொம்ப வரல. சோ அப்புறம் ஒரு கேப் விட்டு திருப்பி வந்து கேமரா ரோலிங்கே சொல்லாம என்கிட்ட ஏதோ பேச்சு கொடுத்து அந்த ஷாட் எடுத்தாங்க. ஓகே. சோ எல்லாம் இத்தனைக்கும் படிச்ச பொண்ணு, ஏற்கனவே டான்ஸ் அனுபவம் இருக்கு, எல்லாம் இருந்தும் இதான் கஷ்டம். ஓகே. ஏன்னா ஆன் கேமரா சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறனால. ஓகே ஃபைன். ஆமா. அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கே அந்த இது வந்துருச்சு. இல்ல, செகண்ட் டே சரியா போச்சு. பட் அந்த ஃபர்ஸ்ட் டே ஆ, டோட்டலி டிஃப்ரெண்ட். முன்ன பின்ன ஷூட்டிங் பார்த்தது கூட இல்ல. ஸோ இட் வாஸ் வெரி. அதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, ஆ, உங்களுக்கு காமெடியா இருக்குல்ல, ஆ, ஆ. அங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 தரம் சொதப்புனதும் 3வது தரம் ஏன்னா தோல்வியே தெரியாது. ஸ்கூல்ல வந்து டீச்சருங்க வந்து நல்லா படிக்கிற பிள்ளை, எப்பவுமே அவங்க கிட்ட பாராட்டு மட்டும்தான் நம்ம வாங்கியிருக்கோம், ஓகே. சொதப்புனதே இல்ல. என்னைக்குமே வந்து குறைஞ்ச மார்க். ஏதாவது தோல்வியை கண்டு பழகி இருந்தா இங்க வந்து சொதப்புறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஓகே பரவாயில்லன்னு இருக்கும். சொதப்புறோம் தெரிஞ்சது இன்னும் ஃபங்க் ஆகுது, ஓகே ஃபைன். இன்னும் மைண்ட் இன்னும் சொதப்புது. அப்படி ஆரம்பிச்சதுதான். ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சரியா 30 போச்சு. வருஷத்துக்கு மேல ஆச்சு சினிமாக்கு அப்படி. ஆத்தா உன் கோயிலிலே ஃபர்ஸ்ட் ஷாட் சொல்றேன். ஆத்தா உன் கோயிலிலே தான் என்னுடைய முதல் முதல் படம். படம். எஸ். கஸ்தூர்ராஜா அவர்களுடைய இதுல. அதுல ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து புள்ளையாருக்கு குடம். நான் கிராமத்து பெண், குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து புள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணணும். குடம் பிடிக்க தெரியல, அது இடுப்புல நிக்க மாட்டேங்குது. அடுத்தது குடத்தை எடுத்து புள்ளையாருக்கு ஆஹ், ஊத்தணும். இது குடத்தை பிடிச்ச அந்த பேலன்ஸ் எல்லாம் தெரியல. அத வந்து எடுத்துட்டாங்க. சென்டிமெண்டா ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஓகே பண்ணணும்ட்டு எடுத்துட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஹீரோ செல்வா நான் 2 பேரையும் கூட்டிட்டு போய் தியேட்டர்ல எடுத்த ரஷ் எல்லாம். அப்பெல்லாம் வந்து டிஜிட்டல் கிடையாது, 91. அப்போ வந்து ஆம், இது ரீல். அத வந்து பிரிண்ட் போட்டு ரஷ் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருக்கு படம், நம்ம முகம் வந்து செட் ஆகுதா, நம்ம கம்ஃபர்ட் இருக்கான்னு. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல நான் வந்து இல்ல, அப்படி கஷ்டப்பட்டு ஊத்துறத பார்த்து அன்பாலயா பிரபாகரன் அவர்கள் தயாரிப்பாளர், சொதப்புது பாரு சொதப்புது பாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கமெண்ட் பண்றாரு. சோ அந்த ஷாட்டை வந்து ரொம்ப ரொம்ப மைக்ரோஸ்கோபிக்கா படத்துல வச்சிருப்பாங்க, சென்டிமெண்டா ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு மேல ஆச்சு சினிமாக்கு வந்து இல்லையா? 92ல. சோ இப்போ 23 இயர்ஸ், 33 இயர்ஸ். ஆச்சு. Wow. எப்படி பாக்குறீங்க இந்த திரைப்பயணம்? நீங்க முழுக்க முழுக்க நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன்னா நிறைய பெரும் நடிகர்கள் கூட நடிச்சிருக்கீங்க, இயக்குனர்கள் கூட நடிச்சிருக்கீங்க, இளையராஜா இசையில இன்னுமே நீங்க வந்து நடிச்ச பாட்டை கேட்கிற மக்கள்லாம் இருக்காங்க. எப்படி இருக்கு இல்ல, நான் ஆக்சுவலி நடிச்சது வந்து 9 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிரேக்? ஆஹ், ஆமா, ஒரு பிரேக் இருந்தது. ஸோ 8.5 இயர்ஸ் கரெக்டா சொல்றதுன்னா. அதுக்கப்புறம்
இங்க இருந்து நடிக்க கண்டினியூ பண்ணணும்னு ஆசை இருந்தா கூட அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஓகே. ஏன்னா அமெரிக்கால யாரும் தமிழ் படம் அப்போ எடுக்கல. ஓ, ஓகே. சோ வந்துலாம் அப்படிலாம் பண்ண முடியல. சோ திருப்பி வந்து நடுவுல ஆம், தமிழ் படம் தான் ஒரு எஸ். ஒரு பிரீஃப் கம்பேக். அது கம்பேக் கூட இல்ல, அது ஒண்ணுதான். ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி இப்பதான் நான் திருப்பி நிறைய நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா பசங்க அதுக்கிடையில எல்லாம் வளர்ந்துட்டாங்க. அதுக்கிடையில யாரும் வந்து நீங்க நடிக்கணும்னு வந்து அப்ரோச் பண்ணலையா? ஏதாவது வந்து நிறைய நிறைய ஆஃபர்ஸ் வரும். இன்ஃபேக்ட் ஆ. எல்லா ஆஃபருமே நான் கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நல்ல நல்ல ஆஃபர்லாம் வரும். ஏதாவது ஞாபகம் இருக்கா? செம்ம கடுப்பா இருக்கும். நல்ல நல்ல ஆஃபர்லாம் வரும். எனக்கு அது பயங்கர கடுப்பு. ஒரு வினயன்னு ஒரு நடிகர் ஆ, சார், வினயன்னு ஒரு டைரக்டர், நல்ல டைரக்டர். ஓகே. அவர் ஒரு அருமையான படம் அப்பதான் எடுத்தாரு. அந்த ஆஃபர் வந்தது. அப்புறம் தெலுங்குல தில்ராஜு படம், பிரபாஸ் நடிப்புல ஒரு படம், அது பேரெல்லாம் மறந்துட்டேன் நான். ஓகே. முன்னான்னு நினைக்கிறேன். ஓகே. அது ஒண்ணு ஆஃபர் வந்தது. ஐயோ, நிறைய லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் எல்லா படத்துலயும் நம்மள ஹீரோயினா போடணும்ட்டு வந்து கேட்பாங்க. கடைசியில அவங்களுக்கு நான் கல்யாண இன்விடேஷன் தான் கொடுத்தேன். அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வரும். ம். பட் நாட் ஏபிள் டு டூ பிகாஸ் அங்கேருந்து இங்கேருந்து அங்க பண்ண முடியாது. ஓகே. ஆம், தமிழ் படம் நான் இங்க சுத்திட்டு இருந்த நேரத்துல அந்த ஆஃபர் வந்ததுனால பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனேன். எப்படி அந்த நேரத்துல உங்களை கரெக்டா கண்டுபிடிச்சாங்க? இன்னொன்னு அந்த படத்துல அந்த ஒரு பாடல் வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்ததா? ஏன்னா திருப்பி ஓ, இத்தனை வருஷம். ம். இல்ல இல்ல, அதெல்லாம் சமகெத்து. பிகாஸ் அந்த பாடல் எப்போனா, என் பொண்ணு வந்து பிறந்து ஐ திங்க் ஷி வாஸ் ஒன் இயர் ஓல்ட் ஓ. ஆர் ஷி வாஸ் 2 years old. ஓ. என் பொண்ணு பிறந்து 1.5 வயசோ 2 வயசு. ஓ. அப்ப 2000, ஆமா 2 வயசு என் பொண்ணுக்கு. ஓகே. ஆம், அந்த இது வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னுலாம் இல்ல. அவங்க ஆம், கொஞ்ச நாளா காணாமல் போன ஏதாவது ஒரு நடிகை வச்சு எடுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ. சோ என்ன மாதிரி நிறைய அந்த டைம்ல சில நேம்ஸ் அவங்க மைண்ட்ல வச்சிருந்தாங்க. அதுல நம்ம பண்ணோம், அவ்வளவுதான். ஆனா ஸ்பூஃப் ஜாலியா பண்ணோம். அமுதன்லாம் செம்ம கேரக்டர். ஆ. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆனா டான்ஸ் ஆ. ரொம்ப பிடிக்கும். ஸோ மெயினான ரீசன் அந்த படம் பண்றதுக்கு என்னன்னா, ஆ. குழந்தை பெத்துட்டு கெத்தா செக்ஸியா இருக்கும் அப்படின்னு ஒரு பெருமை அடிச்சுக்கிறதுக்கு தான். Oh my அது God. ஒரு வேனிட்டி ப்ராஜெக்ட் ஆ. நமக்கு. இந்த மாதிரி ஒரு ம். பதில நான் எதிர்பார்க்கல. சரி, ஓகே. அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டீங்களா? இல்ல இப்போ இது மாதிரி ஒரு பாட்டு பண்ணிட்டா நிறைய பேர் திரும்பி அதே மாதிரியான பாட்டுக்கோ கேரக்டர். எல்லாரும் திருப்பி பாட்டு, எல்லாரும் ஒரு சாங்க பண்றதுக்கு கேட்டாங்க. நான் வந்து ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். ஃபைன், ஃபைன். அதுக்கப்புறம் திருப்பி மலை மலைன்னு ஒரு படம் பண்ணேன். இதெல்லாம் வந்து இந்த கேப்ல பண்ற படங்கள், அப்பப்போ பண்ற படங்கள். மலை மலை பண்ணிட்டு திருப்பி ஐ வெண்ட் ஆஃப். அதுக்கப்புறம் இப்பதான் தொடர்ச்சியா படங்கள் இப்பதான் பண்றேன். ஏன்னா இங்க இந்தியால செட்டில் ஆனனால. நான் இந்தியால செட்டில் ஆகி 4 years நான் ஹைதராபாத்ல. நான் இப்போ இங்க ஐம் டாக்கிங் டு ஃப்ரம் ஹைதராபாத், ரைட்? ஓகே. இங்க கிரகலட்சுமி அப்படின்னு ஒரு சீரியல், அதுதான் டாப் சீரியல். ஓ. ஸோ ஐ எம் த டார்லிங். தேவயானிக்கு அங்க என்ன ஒரு மாஸ் வந்துச்சோ கோலங்களுக்கு அப்புறம், அந்த மாதிரி இங்க எனக்கு ஒரு வரவேற்பு வந்திருக்கு. என்னோட நான் என் புகுந்த வீடு வந்து நான் கட்டினவங்க வந்து தெலுங்கு. ஸோ அவங்களுக்கு இங்க, ஸோ எல்லா விதத்துலயும் இட்ஸ் ஈஸியர். ஓகே. சோ ஹைதராபாத்ல இப்ப செட்டில் ஆயிட்டு சோ சீரியல்ல பிஸியா இருக்கீங்க. இல்ல, அந்த சீரியல் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒன்லி மூவிஸ்க்கு மட்டும் தான் டைம் கொடுத்துட்டு இருக்கேன். சோ சந்தானம். இங்கேயும் தெலுங்குலயும் படம் தான். ஓகே. சந்தானம் படம் அது உங்களுக்கு எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு? ஐயோ, சரியான, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்யா சார் ப்ரொடக்ஷன். எஸ். ஓகே, சந்தானம் சார் தான் ஹீரோ. சந்தானம் வந்து அவரை வந்து உங்களுக்கு காமெடியனா தெரியும், ஹீரோவா தெரியும், ஒரு நடிகரா உங்களுக்கு தெரியும்ல. ஆனா அவரை வந்து ரொம்ப கடவுள் பக்தி மிக்கவர், சரியான கிரியேட்டிவ். அவர் வந்து லொல்லு சபா டைம்ல இருந்து நான் அவருக்கு ரசிகை. அவர் வந்து இந்த காமெடிலாம் யோசிக்கிறது இல்லைங்க, தானா வருங்க. அவர் பேசும்போது சீரியஸா பேசுவாரு. அவர் சீரியஸா நல்லா பேசுவாரு. கேமரா முன்னாடி சும்மா கட கட கடன்னு ஐடியாஸ் ஃப்ளோ ஆகும்.
சோ நீங்க பார்க்காத விஷயங்கள் நான் சொல்றேன். கடவுள் நம்பிக்கை அதிகம், ஆம். ஃபேமிலி மேன். ம். ஒரு அவரை வந்து அவரோட ஃபேமிலிய பார்த்து நான் வியந்திருக்கேன். ஓகே. செம்ம அழகா பசங்களை வளர்த்துருக்கிறாரு. அவங்க வைஃப் ரொம்ப அழகா இருப்பாங்க. வருவாங்களா ஆஹ் செட்டுக்கு? என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவாங்க. பாண்டிச்சேரி ஷெட்யூலுக்கு வந்தாங்க. ஆ. ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப அன்பா பேசுவாங்க. ஆ. ரொம்ப அது வந்து சந்தானம் சார் கிட்டயும் இருக்கு. என்ன தெரியுமா? சிம்பிளிசிட்டி. ஒரு பந்தாவே இருக்காது. ம். ஊர்ல மோஸ்ட் பாப்புலர் ஆக்டர் அவரு. ம். அவரை பார்த்தாலே எல்லாரும் ஓடி வருவாங்க. பொறுமையா எல்லாரு கூடயும் போட்டோ எடுப்பாரு. பொறுமையா நல்ல மனுஷன். ம். எல்லாத்த விட அவர் தான் ஹீரோ. அவரே தான் ரைட் பண்றாரு. ஈஸியா அவருக்கு வந்து உகந்த மாதிரி கூட அவர் எழுதிக்கலாம். ம். என்ன ஹார்ட் ஒர்க்குங்க. ம். அவர் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல எல்லாம் அவரை கயிறு போட்டு இழுத்து தொங்க விடுறாங்க. ராத்திரி பகல் ஷூட்டிங் வந்து காலையில ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். அது நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. ராத்திரி எல்லாம் இருக்கும். அப்புறம் பாதி நீங்க பாத்தீங்கன்னா படத்துல பாதி சீக்வன்ஸ் நைட் எஃபெக்ட். மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ஐ சா இன் ரீசெண்ட் டைம்ஸ். ஓகே. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்க. எல்லாத்துக்கும் மேல சாப்பிட வேற முடியாது. அவர் வந்து டயட். ஸோ எல்லா விதத்திலையும் அவர் வந்து டிசிப்ளின் அதிகம். எக்ஸலண்ட். அதெல்லாம் நம்ம எனக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அதெல்லாம் பார்க்கும் பொழுது. அதே போல அண்ட் மீதி குரூப் ஆ. டைரக்டர் ஆனந்த் அவங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு முருகன், சேது, எல்லாருமே சீனு சார் எல்லாரும் அங்க எல்லாரும் ஒரு ஒரு லல்லு சபாவே அங்க நடக்கும். ஓகே. நமக்கு வந்து கோஸ்டார்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஹ், கிங்ஸ்லி, மொட்ட ராஜேந்திரன் அவர்கள், மாறன். மாறனோட நமக்கு வந்து ஜோடி. அவர் வந்து நம்ம பின்னாடி அலைஞ்சிட்டு இருப்பாரு. ஐயோயோ, கேமரா முன்னாடி சிரிக்காம நடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு நான் திருப்பி சொல்றேன், என்னோட வயசுல என்னோட ஃபிட்னஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தாங்க. ஓகே. டன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன ரோல் கேட்டா சந்தானத்துக்கு மதர் நாங்கன்னா பயந்துட்டேன். ஓ. ஐயோ, என்னது சந்தானத்துக்கு அம்மாவா? யோ, இதெல்லாம் நியாயமா இருக்கா ஒயிட் அப்படின்னு டைலாம் கேட்டதுக்கு அடிச்சு விட்டுருவாங்கன்னு. ஆ ஆ வெள்ளை முடியலாம் ஒயிட் டைலாம் அடி. ஆ, ஆமா. சோ அப்படி கேட்டதும் அவங்க சொன்னாங்க, இல்ல கதையை கேளுங்க. எனக்கு கதையை கேட்டா இது பயங்கர ஃப்ரீக் அவுட்டா இருக்கு கேரக்டர். யாஷிகாவும் நானும் வந்து சரியான போட்டிங்கிற மாதிரி டான்ஸ்லாம் ஆடுறோம். எனக்கு அதுல நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது. யாஷிகாவுக்கு டஃப் கொடுக்குறோம் அப்படின்னு. சோ எனக்கு வந்து அது பயங்கர ஹாப்பியா இருந்தது. அதனால எனக்கு தெலுங்குல வேற ஒரு படம் புக் ஆச்சு. ஸோ ஐம் ஹாப்பி. ஓகே, நைஸ். ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆ வேற வழி. ஓகே, ம். ஃபைன். ஒரு காலத்துல யங்கா இருக்கும்போது, உங்க வயசு இருக்கும்போது எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவு தூங்கினாலும் நமக்கு வெயிட் போடாது. ஓகே. ஆனா 2 குழந்தை பெத்து வயசும் ஆகுது இல்லையா? போக போக உடம்பு சோறே திங்காம இருந்தாலும் வெயிட் போடுது. ஓகே. அதனால இப்போ வந்து டயட் கான்ஷியஸ், எக்ஸசைஸ் ம். எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. தென் நான் உங்ககிட்ட 3 பாட்டு பத்தி கேட்கணும்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்தியிலே வானம் ரீக்ரியேட் கூட இப்பெல்லாம் பண்ணாங்க. அந்த பாடல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த பாட்டு எடுக்கிறப்போ? அந்த பாட்டு கேட்கும் போதே ஆ. ஷூட் பண்ணல. பாட்டு வருது சுட சுட. ம். நாங்க கேலிக்கட்ல கப்பாட் பீச்ங்கிற ஒரு கடற்கரையில தான் நாங்க செட்டு ஆ. போட்டு அந்த பாடல்லாம் படமே அங்கதான் எடுத்தோம், பீச்ல தான். ஓகே. இந்த பாடல் வருது. ஆ. வந்ததும் எல்லாம் பரபரன்னு ஓடி வந்து எனக்கு கேட்கறதுக்கு கொண்டு வராங்க. ஓகே. அம்மா இருந்தாங்க எனக்கு அப்போ அங்க. ஓகே. ஆஹ், பாட்டை கேட்டதுமே டடன் டடடடன் டடன் அந்த அந்த ஒரு பீட்லயே இல்ல கையெல்லாம் தானா ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. செம்ம சாங். ம். கேட்ட ஃபர்ஸ்ட் பார்லயே இது சூப்பர் ஹிட்னு புரிஞ்சு போச்சு. ம். ம். ஸோ நல்ல ஜாலியா எடுத்த பாடல். டிகேஎஸ் பாபு மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர். இன்னைக்கு எனக்கு அந்த பாட்டுக்காக அந்த கிரேஸ்ஃபுல் டான்ஸுக்காக எத்தனை காம்ப்ளிமெண்ட்ஸ் வருதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அது எல்லாத்துக்கும் டிகேஎஸ் பாபு மாஸ்டர் அம்மா அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு என்னை வந்து ட்ரெயின் பண்ணதெல்லாம் அந்த Co-star? கதையெல்லாம் இருக்கு. ஆ உங்களுடைய கோஸ்டார் இந்த பாட்டுல
அவரு என்ன டான்சர் இல்ல பிரபு ஆமா சாரு. ஆமா அவரோட போட்டி போட்டு ஆடுறதுங்கிறது இன்னொரு சேலஞ்சு. அந்த பயங்கர கிரேஸ் சவால். அவர்கிட்ட அப்படியே இருக்கும்ல எப்பொழுதுமே ஒரு செம்ம டான்ஸ். கிரேஸ். அவர் அளவுக்கு நான் ஆடல. அவரு கிரேஸ் கிங் அவரு. ஆஹா. அவர் அளவு பிரபு சாருடைய கிரேஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பியூட்டி, அந்த ஒரு கிரேஸ்ஃபுல் டான்ஸ் அதுக்கப்புறம் நான் ஜூனியர் என்டிஆர்ல பாக்குறேன். ஓ ரொம்ப கிரேஸ்ஃபுல் டான்சர். அவர் பக்கத்துல நம்ம ஆடணுங்கிறது பயங்கர சவாலா இருக்கும். ஃபைன் ஃபைன். அடுத்த பாட்டு வந்து நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி, பிரசாந்த் சாருன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணான்ற படம் செம்ம ஹிட் சாங்ஸ். அதுல ஓகே. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில செம்ம ஹிட் சாங்ஸ். பிரசாந்தோட நான் 2 படம் பண்ணேன். காதல் இது கவிதை. ஃபர்ஸ்ட். ஆ. ஆமா, காதல் கவிதை. எக்ஸ்கியூஸ் மீ. காதல் கவிதை அண்ட் இது கிருஷ்ணா. ஓகே. உம், இவருங்க நடிகர் கிட்டி தான் டைரக்டர் அந்த படத்துக்கு. ஓ ஃபைன். எனக்கு கிட்டி சார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காருன்னு இப்பதான் தெரியுது. ஓகே. இந்த படத்துக்கு நடிகர் கிட்டி தான் டைரக்டர். செம்ம நல்ல படம். சாங் ரொம்ப ஃபேமஸ் சாங். வெரி வெரி நைஸ் சாங். நான் வந்து என்னோட செல்ஃப் மேக்கப் ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிட்ட படம் கிருஷ்ணால. ஸோ அந்த அந்த பாட்டுல நான் அழகா இருக்கேன்னா அதுல கொஞ்சம் எனக்கு கூட கிரெடிட் வரும். credit. ஓகே. ஆக்சுவலி அந்த பாட்டு இப்பவுமே செம ஹிட். நிறைய பேர் அது இளையராஜாவுடைய இசைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எஸ் ஏ ராஜ்குமார். எஸ் ஏ ராஜ்குமார். ஓகே ஃபைன். ஓகே. தென் அந்த பாட்டும் கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சுச்சா இதுவும் வந்து காலத்துக்கு தாண்டி நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இருக்கும் நெஞ்சமடி? இப்போ இட்ஸ் நாட் நம்ம கேட்கறதுன்னு இல்ல. இப்போ அந்தியில வானம் பாட்டு இருக்குல்ல, எஸ். அந்தியில வானம் பாட்டு நாங்க பீச்ல எடுத்தோம். ஆ. அந்த சாங் ஸ்டார்ட் மியூசிக் போட்டாங்கன்னா ஆ. அங்க அந்த பீச்ல கொஞ்சம் டால்பின்ஸ்லாம் வரும். ஓ ஓகே. மியூசிக் போட்டா டால்பின்ஸ் வரும். ஓ ஓகே. மியூசிக் நிறுத்திட்டா திருப்பி போயிடும். இத வந்து என்ன ட்ரோல் பண்ணாங்க சொன்னதுக்கு. ஆனா அதான் உண்மை. ஓகே. பாடுறா டால்பின் வந்துச்சானா அதான் உண்மை. டால்பின்ஸ் வரும். ஓ மியூசிக் கேட்டு அந்த இதுக்கு அதிர்வுக்கு வரும். ஓகே. அதே போல இங்க இது ஊட்டியில எடுத்தாங்க. ஓகே. நீ எடுக்கும் நெஞ்சமடி கண்மணிக்கு. அங்க வந்து டால்பின்லாம் வரல. அங்க நாங்க மியூசிக் போட்டதும் அங்க பக்கத்துல இருந்த ஹிந்தி ஃபிலிம் ஷூட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இங்க வேடிக்கை அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ அப்பவே தெரிஞ்சு போச்சு பாட்டு நல்ல ஹிட் அப்படின்னு. ஓகே. மூணாவது வந்து இந்தியன் படம் பச்சை கிளிகள். சோ எப்படி அந்த கேரக்டர் தங்கச்சி கேரக்டர் ஒத்துக்கிட்டீங்க நீங்க அப்போ? ஆக்சுவலி அந்த படத்துல எனக்கு ஊர்மிளா ரோலுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. ஓ ஸ்விம் சூட்ல ஏதாவது பிக்சர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சங்கர் ஓ சார் ஆபீஸ்ல இருந்து. ஓகே. ஆஹ் என்கிட்ட வந்து ப்ரொஃபஷனல் போட்டோஸ் இல்லை, பட் நான் ஸ்விம்மர் தான். ஸோ நான் சம் போட்டோஸ் அமுச்சு விட்டேன். கரெக்டா அந்த நேரத்துல ரங்கீலா ட்ரெய்லர் தனுஹா தனுஹா அப்படின்னு படு கவர்ச்சியா ஊர்மிளாவுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அவங்க வைரல் ஆயிட்டாங்க. தென் ஷீ காட் தட் ரோல். ஓகே. ஸோ ஆனா சங்கர் சாருக்கு அந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. இதுதான் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ரத்னம் சார் வந்து பேசினாரு. நம்ம சரின்ட்டோம். ஓகே. கதை கேட்கும் போதே தெரிஞ்சிடுச்சு. இது வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜென்டில்மேன்ல வினீத் எப்படி பேசுறாங்க, அதே போல இதுல இந்த படம் இந்த கேரக்டர் பேசுவாங்க ஆக்சுவலி அப்படின்னு உண்மைதானே சொன்னாங்க. அது கஸ்தூரி கேரக்டர் அதுதானே வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு கேரக்டரா கூட இருந்தது. பட் இதெல்லாம் செகண்ட். ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் சங்கர் ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷன். எப்படி கமல்ஹாசனோட தங்கச்சியாவா மகள் இல்லையா? எனக்கு வந்து அந்த கமல்ஹாசனோட காம்பினேஷன் கிடையாது. பாட்டு முழுக்க அப்பா கமல்ஹாசன் கெட்டப். கமல்ஹாசனோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தா யாரு என்னன்னு கேட்டுக்கிட்டா இருப்பாங்க. ஓடி போய் நடிச்சிட்டோம். ஆக்சுவலி அந்த கெட்டப் நீங்க பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்பா கமல்? ஏன்னா வந்து பல பேருக்கு ஸ்கிரீன்ல பாக்குறப்ப இது கமலஹாசனான்னு அப்ப டவுட் வந்திருக்கும். சுகன்யா மேம் கூட செம்ம மேக்கப் இருக்கும் ரெண்டு பேருக்கும். அவங்க மேக்கப் ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். பட் மோர் தென் தட் அப்போலாம் கேரவேன்லாம் கிடையாது. ஓகே. 95ல ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. அப்போலாம் ரிலீஸ்
கேரவன்லாம் கிடையாது. அப்போ ஏஎம் ரத்னம் சார் நடுவுல ஒரு காட்டுல வயக்காட்டுல நடுவுல ஒரு கொட்டா போட்டு அந்த கொட்டா ஃபுல்லா ஏசி பண்ணி ஜெனரேட்டர் ஒண்ணு வச்சு அதுக்கு மட்டும் தனியா ஏசி சப்ளை பண்ணி என்ன ப்ரொடியூசர் பாத்துக்கோங்க. ஏன்னா கமலுடைய அந்த ரப்பர் மேக்கப் போட்டா 5 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 5 மணி நேரமும் ஏசிலேயே தான் இருக்கணும். வெளியே வந்தா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் இருக்கலாம். அதுக்கப்புறம் அது மெதுவா அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். திருப்பி ஓடணும் ஏசிக்கு. திருப்பி அது ஹார்ட் ஆனப்புறம் திருப்பி ஐயோயோ அவர் காலையில என்னங்க ஹார்ட் ஒர்க் எல்லாம் இன்னைக்கு சினிமா ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பட் கமல்லாம் உடல் வருத்திங்க. அவர்லாம் ஹீஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் மூவிஸ். அவருக்கு எல்லாமே ரொம்ப நாலேஜ் அதிகம். பட் அவரை பார்த்து நாம அவர்கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கிறது. அவர் சொல்லி பேசுறதே ஒரு கிளாஸ் மாதிரி பேசுறதே ஏதோ காலேஜ் கோர்ஸ் மாதிரி நம்ம கத்துக்கலாம் நிறைய. பட் அதை விட அவரை பார்த்து ஹியூமிலிட்டி ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் அவரை பார்த்து கத்துக்கணுங்க. என்னங்க காலையில 5 மணிக்கு வருவாருங்க. ஊரே தூங்கிட்டு இருக்கும் போது இவரும் அந்த வெள்ளைக்கார மேக்கப் மேனும் உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கெல்லாம் 9 மணிக்கு தான் ரெடி ஆகும். இவர் 5 மணிக்கு ரெடி ஆவாருங்க. அப்புறம் அப்படியே இருப்பாரு. சாப்பிட முடியாது. ஸ்ட்ரா வச்சு ஒன்லி லிக்விட் தான் போகும். சுகன்யாவுக்கும் கமல் சாருக்கும் கமலுக்கும் அவங்க பிளாஷ்பேக்ல நிறைய வந்தாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய இல்ல டெய்லி இவரு இந்த வேஷம். சோ அவருக்கு நிறைய டேஸ் அவருக்கு அந்த மேக்கப்ல இதுதான் ஸ்ட்ரா வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. பேக்கப் முடிச்சு அந்த மாஸ்க கழட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சாப்பாடு. யோசிச்சு பாருங்க. ஜீவா கேமராமேன் அவரு என்னடான்னா அவருக்கு ஆஸ்மா பேஷண்ட். அவரு நான் அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் பிரீதிங் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் ஹோமியோபதிக் மெடிக்கேஷன்ல தான் சரியா போச்சு. எனக்கு பொள்ளாச்சியில நடுராத்திரி எனக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு. போய் ஜீவா கதவை போட்டு அடிக்கிறேன். கதவை திறங்க அப்படின்னு எல்லாம் ஓடி வர்றதுக்குள்ள அவர் எனக்கு கதவை திறந்து எனக்கு மெடிக்கேஷனே கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட அந்த மெடிக்கேஷன் இருக்கும், எப்பவுமே வச்சிருப்பாரு. அவர் மெடிக்கேஷன் கொடுத்துட்டாரு. எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, வெளியில இருந்து சினிமாவை பத்தி யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும். ஈவன் அட் midnight we can go and approach our colleagues, our crew members, because we are one big family, right? Yes, correct. So that is the kind of safety, that is the kind of security one feels. எல்லாம் ஒரு ஃபேமிலியா தான் இருக்கும். எல்லாரும் லவ் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் ஜல்சா பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. லவ் எல்லா இடத்துலயும் வரும். லவ் பண்றதுக்கு சினிமா செட்டுக்கு தான் வரணும்னு இல்லை, அது வெளியே கூட வரும். ஓகே, ஸோ we get a bad rap. தேவையில்லாம we get a bad rap. பட் எனக்கு ஏஆர் ரஹ்மான், யேசுதாஸ், இட்ஸ் த பெர்ஃபெக்ட் சாங்குங்க. இட்ஸ் த பெர்ஃபெக்ட் சாங். எப்படி இருந்துச்சு ஸ்கிரீன்ல உங்களுக்கு அந்த பாட்டை பாக்குறப்ப? இன்னைக்கும் இப்ப நான் காந்தி கிருஷ்ணாவுடைய இயக்கத்துல பிரேக்ஃபாஸ்ட்ங்கிற ஒரு படத்துல ஒரு அருமையான கேரக்டர் பண்ணிருக்கேன். டெய்லி நாங்க ஷூட்டிங் போகும்போது இந்தியன்ல காந்தி கிருஷ்ணா கோ டைரக்டர் அவரு. இன்னைக்கு நிறைய அசை போட்டோம், இந்தியன் நினைவுகளை எல்லாம் அசை போட்டோம். Okay, fine. Chennai Silks RD sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur.